உங்கள் ஆமாஸ் தமிழ். ரீசெண்ட் டேஸில் தற்காப்பு கலை நம் உடம்பில் கலந்து உயிர்வில் நிறைந்தது. கொஞ்சம் ப்ரூஸ்லி மாதிரி ட்ரை பண்ண காமெடியாக தான் இருக்கும், முடிஞ்சால் சிரிச்சிருக்கேன். தற்காப்பு கலை, மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி மூவிஸை நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்டு இருந்தோம். கராத்தே கிட், ஸ்னேக் ஈகிள் ஷாடோ, த என்டர் த ட்ராகன். அடுத்து நான் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபியூரி, அடுத்து ப்ரூஸ்லியோட ரிலேட்டடான மூவி பேசுகிறதான் தான் நான் முடிவு இருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த முடிவில் இருந்தேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இருந்தாலும் நான் குன்ஃபு இதெல்லாம் பார்த்தெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பழைய படம் என் கடலில் மாட்டுச்சு. இந்த படத்தை சன் டிவி நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா சன் டிவியில் போட்டு தீட்டுன்னு தீட்டி அடிச்சிருப்பான். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்க்குற 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் 90 2K பார்டரில் வர்றவன். அது அப்போ சன் டிவியில் ஒரு மதியம் ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு ஹாலிவுட் படங்களே ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க. அதை பார்க்குறது ஜாக்கி சான். எப்படின்னா நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தேன். அங்கே ஜாக்கி சான் மூவி ஓடும். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு ஹாலிவுட் பார்க்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஹாலிவுட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த ஒரு ஹாலிவுட் மட்டும் விழுந்து சிரிக்கிற மாதிரியும், நானும் அந்த மாதிரி அந்த கோடியில் ஒரு ஆளாக ஆகணும், எனக்கும் அந்த புத்தத்தோட அர்த்தம், எனக்கும் நானும் குன்ஃபு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆர்வ கோளாறில் பக்கத்தில் இருந்த குடத்தை உடச்சி எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த படம் எப்படி தான் இருக்குது, இது என்ன தான் சொல்ல வருது அப்படின்னா, இந்த படத்தை நான் அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இப்போது இதில் இவ்வளோ விஷயம் வச்சுருக்கீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மிஸ்கின் பண்ணுற ஒரு வேலை மாதிரியே இந்த படத்தில் ஒன்று வச்சுருப்பானுங்க. அதையும் நான் டீகோட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க கதைகளை ஆரம்பிக்கலாம். கதையை மொத்தமாக சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அணில் கடித்த மாதிரி கொஞ்சமாக தான் சொல்லுவேன். மிச்ச படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை நீங்கள் உட்காந்து பாருங்கள். இதை மட்டும் பார்த்துட்டு கதையை மட்டும் கேட்டு ஓடிடக்கூடாது. வாயில் எதை ஓட்டிச்சு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் சொல்ல போகிறது என்னென்னா, சீனாவில் 2 விதமான கேங்ஸ்டர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். என்னப்பா என் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டா போல், என் பொண்ணுடைய ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு அசால்ட்டாக போலீஸ்கிட்டே மிரட்டிட்டு வெளியே வரும்போது ஒரு கருப்பு சொக்கா போட்டுக்கிட்டு ஒரு கேங் கோட் சூட் போட்டுட்டு வருது. இப்படி அவங்க நடக்கும்போது இப்படியே ஜாம்பி மாதிரி நடந்துட்டு வருவானுங்க. பக்கத்தில் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கோடாலி கேங் சைனாவை ஆக்கிரமிக்க செய்தது அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸு ஒன்று ஓடுது. இதே ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 2 பேர் நாங்கள் தான் கோடாரி கேங் அப்படின்னு நம்ம ஹீரோ போவார். இந்த சீன்ஸ் சரியான காமெடியாக இருக்குங்க. உன தைரியம் தான் வந்து குத்து அப்படின்னு ஒரு பொம்பளை வந்து குத்துவா. நம்ம ஹீரோவுக்கு ரத்தம் தெரிச்சிடும். யாருமா நீ என்ன வேலை பார்த்துருக்க? சித்தால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை கூப்பிட்டுருக்கே மாட்டேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஜிம்பாடி மாதிரி ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான். இதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸ், குண்டமான ஒரு கேரக்டர் வந்து செருப்பாலேயே அடிக்கும். ஏடா வைலண்ட்டாக ஏதோ வேறு மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த படம் முழுக்க இப்படி காமெடி கலந்ததாக இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது யார் இந்த ஹீரோ, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை பற்றி ஒரு கதை கன்வெர்ட் ஆகும். நம்ம ஹீரோ இந்த கதையை பொறுத்தவரை ஒரு அனாதை. அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவன் சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் குன்ஃபு மேலே அவனுக்கு வெறுப்பை கொண்டு வந்துச்சு. காரணம் என்னென்னா, சின்ன வயசில் அவன் பேசாமல் வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஆள் ஒரு புக்கு வந்து கொடுப்பான். தம்பி, உன் கையை காட்ட, கண்ணப்பாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோடய மாஸ்டர் மாதிரி நீ இருக்க, இந்த புக்கை வாங்கிக்கப்பா. புத்த கலையும் சித்த கலையும் சேர்ந்தா நீ அந்த புத்தரோட அந்த அஸ்தம் உனக்கு கை கொடு, நீ தான் அந்த 1000ல் ஒருத்தன் அப்படி சொன்னோடனே அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு 2-3 சிம்பிள் பண்ணி காட்டிட்டு போய் சண்டைக்கு போயிடுவார். ஒரு பொண்ணை காப்பாற்ற போவார். அதில் மொக்கம் வாங்கிட்டு வந்துடுவார் ஹீரோ. அதுலேருந்து நம்ம ஹீரோக்கு குன்ஃபுன்னாவே பிடிக்காது. அதுலேருந்து நான் கெட்டவனாக மாறணும்டா, நான் ஒரு கெட்டவனாக மாறினா தான் இங்கே வாழ முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஆள் கெட்டவனாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் கெட்டவனாக மாற ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணுற சீன் ஃபுல்லாகவுமே காமெடியாக தான் இருக்கும். ஒரு ஆளை ஏமாற்றணும், ஒரு பண்ணணும்னு போவார். அதில் ஒரு சீனில் இவங்க எல்லாருமே ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஹீரோவோட ஒரு குண்டான ஒரு ஆள் உட்காந்துருப்பார். இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்க ஒரு சோடாப்பட்டி ஒருத்தனை பார்த்து, சோடாப்பட்டி என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நான் தான் முட்டி பிஸ்தா, அப்படி குத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒல்லியாக இருக்க ஆள் நம்ம 2 பேரையும் போட்டு அடின்னு அடிக்கும்போது அவ்வளோ காமெடியாக இருக்கும். இப்படியே இந்த கதை நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு வழியாக அந்த கோடாலி கேங்க்கும் அந்த இன்னொரு கிராமத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும்.
இப்போது கோடல் கேங் முழுக்க முழுக்க சீனாவில் உள்ள எல்லா நகரத்தையும் ஆர்பே பண்ணிருச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் கிராமத்தில் இவங்களோட இந்த தாக்கம் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோ போய் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி கோடல் கேங்கை அதில் சேர வச்சுருவார். கோடல் கேங்கு மாற்ற மாதிரியே ஒரு வழி பண்ணிடுவார். ஒரு வெடியை தூக்கி போடுவார், நம்ம ஹீரோ தூக்கி போடுவார். அது வந்து கோடல் கேங்கில் உள்ள ஒரு லீடர் மேலே பட்டுரும், அந்த கெட்டவங்க மேலே பட்டுரும். அதை போட்டது நான் இல்லை, அந்த குண்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடியாந்துருவார். அதனால அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கும். நம்ம குண்டம்மா வந்து ஒரு குன்ஃபில் ஒரே குத்து ஊற்றினோடனே அந்த கெட்டவன் வந்து அப்படியே பக்கெட்டுக்குள்ளே போய் கவுத்துக்குவான். இது கொஞ்சம் நம்ம பேசும்போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுவேன். அப்படியே போய் கவுத்துக்குவோம். அடுத்தது இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையாகும். அங்கே உள்ளவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுவானுங்க. அதில் 3 மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தவன் மூட்டை தூக்கி, இன்னொருத்தன் சமையல்காரன் டொனால்டு, இன்னொருத்தன் டைலர். ஆனால் அவங்க உண்மையானது இன்னொருத்தவங்க ஒருத்தருக்கும் ஒரு விதமான குன்ஃபு. ஒருத்தவங்களுக்கு தற்காப்புக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸில் ஸ்பெஷலிட்டாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வளையத்தை போட்டு ஒரு விதமான குன்ஃபு. இன்னொருத்தவங்க சிலுமம் மாதிரி அந்த குச்சிகளை வச்சு அந்த குன்ஃபுவை பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஃபைட்டும் அவ்வளோ அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். ஒரு வழியாக கோடல் கேங்கை அழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்க அதே நேரத்தில் அவங்கள அழிக்கிறதுக்கு இன்னொரு விதமான குன்ஃபுல்லாக வரானுங்க. 2 குருடனுங்க மியூசிக் போட்டே எல்லார் கதையும் அறுத்துருவானுங்க. இதில் ரொம்ப கிராஃபிக்ஸு ரொம்ப நிறைய விஷயம் இருக்கும். ஓகே, முழுக்க சொல்லிடுவோம். ஓகே, கொஞ்சம் ஒரு ஃபார்வர்ட் போயிட்டு இப்படிலாம் பார்த்துட்ருக்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு வழியாக அந்த கோடால் கேங்கில் சேர்ந்துருவான். அந்த கோடால் கேங் சேர்ந்தோடனே நீ தானே முட்டி விஸ்தா, நீ கேங்கில் சேரணும்னா உனக்கு நான் ஒரு வேலை தரேன். இங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஜெயிலில் ஒரு கில்லர்னு ஒரு ஆளை நீ கூட்டிட்டு வரணும். சாரி கைஸ், இங்கேருந்து நீ கில்லர்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும். நான் கூட்டிகிட்டு வரணுமா சார் அப்படின்னா, ஆமாம் நீ தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கில்லர்னு ஒரு வயசான ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் பார்க்க தான் வயசான ஆள், குன்ஃபுவை பிச்சு உதறுவார். என்ன பண்ணுறது தெரில. நம்ம அந்த கோடாலி கேங் தலைவன்ட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே, ஏய் யாரடா கூட்டி வந்திருக்க, யாரா இது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்ன கில்லர் இவர் தான்யா, அந்த இடத்துல இவங்க தான்யா இருந்தார் அப்படின்னே, நிரூபிச்சு காட்டு அப்படின்னு. இங்கே ஒரு துப்பாக்கி இருக்கும். இந்த துப்பாக்கி இப்படி ட்ரிகர் பண்ணி குண்டை இப்படியே பிடிச்சி நிறுத்து காட்டுவான். இதில் இந்த வில்லனாக காட்டுற கேரக்டர்ஸ் அவ்வளோ பார்க்க அவுட்ஃபிட் அப்படி இல்லாட்டினா கூட தரமான ஃபைட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த குண்டம்மாவும் வந்து ஒளியாக இருக்க வரும். நம்ம இந்த வயசான சண்டை வேறு லெவலுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கும். ஒரு சீனில் நம்ம ஹீரோ அந்த 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணியிருப்பார். போட்டு அதுக்கு மூஞ்சில் அந்த கிழமை போட்டு மூஞ்சில் நச்சுன்னு குத்தி மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் கடைசி சீனில் ஒரு வழியாக சரியாகி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசி ஒரு சீனில் மேலே அப்படி தூக்கணுன்னே அப்படியே வானத்துக்கு போயிட்டு தலைவன் திருப்பி அப்படியே கீழே வருவான். போட்டு அவன் தவளை குன்ஃபு அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். தவளை மாதிரி பண்ணுவான். ஒரு குத்துனா எல்லாருமே பறந்துருவோம். ரொம்ப ஸ்பீடாக பறணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். தவளை மாதிரி இருக்கும், அது குத்துனா எல்லாருமே பறந்துருவோம். அதனால் அந்த குன்ஃபை ட்ரை பண்ணுவான். நம்மளால் வானத்துலேருந்து வரும்போது இப்படி ஒரு கையை காட்டுவார். அப்படியே பூமியில் 10 அடிக்கு அப்படியே அமைங்கிரும். இன்னொரு சைடு ஒரு ஊசி எடுத்து குத்த வருவான். இப்படி ஒரு கையை காட்டுவார். இந்த சைடு எல்லாமே உடஞ்சிக்கிட்டு விழுந்துடும். இப்படி இது போயிட்டு இருக்கும்போது இந்த குன்ஃபு பேர் என்ன, புத்தகஸ்தம் சொல்லித்தரட்டா. அவன் மாஸ்டர் இதை கற்றுக்கிறதுக்கான சக்தி மனித பிறவிக்கு இல்லை மாஸ்டர் அப்படின்னு காலில் விழுந்துருவான். எப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி மிஷ்கின் சொன்ன மாதிரி மிஷ்கின் படம் சாயில்ல இதில் ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ முதல்ல குன்ஃபு கற்றுக்கிட்டு இன்னொருத்த ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு நினைப்பான். அந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாது. அந்த பொண்ணு ஊமை. அவள் ஒரு சின்னோண்டு ஒரு லாலிபப் வச்சுருப்பான். அந்த லாலிபப்பை ஒரு 4 பேர் சேர்ந்து புழுங்க நினைப்பானுங்க. அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ போய் சண்டையெல்லாம் போடுவார். ஆனால் தள்ளி விட்டு மண்டை மேலே உச்சா அடிச்சுட்டு எல்லோரும் ஓடி போயிடுவானுங்க. அதனால் அவனுக்கு குன்ஃபு பிடிக்காது, இந்த பொண்ணையும் பிடிக்காது. ஆனால் கடைசி சீனில் அந்த பொண்ணோட கை சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி வந்து ஒரு
ஒரு குச்சி மிட்டாய் ஷாப்புக்குள்ளே ஓடுவாங்க. அந்த சீனை அவ்வளோ அழகாக அந்த காதலை அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணி அப்படி இருக்கும். ஓகே, இந்த படத்துக்கு நீ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்ப? பலவலன்னு பேசியிருக்க, ரொம்ப சிரிச்சிருக்க. இந்த படத்துக்கு எவ்வளோ தான் ரேட்டிங் கொடுப்ப அப்படின்னு பார்த்தா, இதை நம்ம மற்ற கமர்ஷியல் மூவிஸ் மாதிரி எடுத்துக்கவே முடியாது. இது 2004 வந்த படம். இது கொஞ்சம் பழைய படம்னு வச்சுக்கலாம். இது மற்ற மூவிஸ் மாதிரி எடுத்துக்க முடியாது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு 10க்கு 8 தான் கொடுக்கலாம். நியாயமாக பார்த்தா 10க்கு 8 கொடுக்கலாம். ஒரு சின்ன பிள்ளை மைண்ட் செட்டுக்கு ஒரு நார்மலாக சைல்ட்ஹுட் ஃபேவரட்னா 10க்கு 10 கொடுக்கலாம். ஆனால் இதில் காமெடிஸ் எவ்வளோ தான் பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடத்துல கிராஃபிக்ஸ் ஓவர்லோடாக தெரிஞ்சிருக்கும். அப்படியே துண்டாக அந்த இது கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னு தெரியும். நல்லா பார்த்தா காமெடி, ஆனால் காமெடி நல்லாவே வேலை செஞ்சுருக்கும். சென்டிமெண்ட்லாம் அந்த லவ் சீன் வேலை செஞ்சுருக்கும். மிச்சபடி இந்த த்ரில்லர் மாதிரியெல்லாம் போகாது. எந்த கேரக்டருமே பெருசாக எல்லா கேரக்டருமே காமெடியாக தான் இருக்கும். இந்த கேரக்டர் இது இதெல்லாம் பண்ணுமாடா. இதில் என்ன கூத்துனா, இதை ஜாப்பனீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக தெரியும். நம்ம தமிழ் டப்பலில் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது எப்பா வேறு லெவலில் இருக்கும். விழுந்து சிரிக்கலாம். ஆனால் இது ரேட்டிங் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு நார்மல் படம் தான். ஆனால் ரொம்ப நாள் கழித்து பல படங்கள் பார்த்துருந்தாலும், அனிமி, வெப் சீரிஸு நிறைய பார்த்துருந்தாலும், சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த குன்ஃபு ஹாசல் இந்த மூவியை மறக்காமல் பாருங்கள். இந்த மூவிக்கு நான் ஒரு 10க்கு 8 தான் கொடுப்பேன். ஆனால் உண்மையான நான் ஒரு படமாக பார்க்காம இது நார்மலாக நான் பார்த்தா 10க்கு 10 என்ன அதுக்கு மேலேயே கொடுக்கலாம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்டி விடுங்க. இன்ன வரைக்கும் நான் நிறைய படம் பேசியிருந்தாலும் இந்த படம் எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டு. அதனால் கொஞ்சம் ஓவராக ஸ்பீடாக கூட போயிருப்பேன். தவறு எதுன்னு பண்ணியிருந்தால் மன்னிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்டி விடுங்க. நான் உங்கள் எமோஸ். இது உங்கள் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்.